இது உங்கள் ஏகே டிஜிட்டல் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன் ஒன்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, டைசன் பிராண்ட் பியூரிஃபையர் வந்து ஹாட் அண்ட் கூல் அப்படின்ற மெத்தட்ல Gen 1 ஆல் இன் ஒன் ஏர் பியூரிஃபையரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, டைசன் பியூரிஃபையர் ஹாட் பிளஸ் Gen 1 அதோட பியூரிஃபையரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதோட பிரைஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுக்கலாம். இது வந்து ஏர் பியூரிஃபையர் செயல்படும். அதே நேரத்தில் வந்து பனிக்காலத்தில் மழை காலத்தில் ஹீட்டராகவும் செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 99.95% வந்து ஸ்மால் 0.1 மைக்ரானிக்ஸ் கூட வந்து இது வந்து ஏர் பியூரிஃபையர்ல கிளீன் பண்ணி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 360 கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து H39 ஆக்டிவேட் கார்பன் ஃபில்டரோட வரப்போது 10 ஏர் ஃப்ளோ செட்டிங்ஸ் இருக்கு. ரிமோட் கண்ட்ரோல நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்டட் மெத்தட் நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஈவன் ரூம் ஹீட்டிங் ஃபுல் அண்ட் ப்ரொடக்ஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆட்டோ சென்ஸ் மூலியமாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்பிளே மூலியமாக நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டைசன் லிங்க் ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் ஆப் மூலமாக வாய்ஸ் கண்ட்ரோல் மூலமாக நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 352 ப்ராஜெக்ட் பியூரிஃபையர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எக்கச்சக்கமான வாய்ஸ் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நைட் மோடுக்கு வந்து குவிக்கர் செட்டிங்ஸ் இருக்கு. நைட் மோடுக்குன்னா தனியாக செட்டிங்ஸ் இருக்கு. ஈஸி ஃபில்டர் கேர் இருக்கு. ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எல்லாமே எக்கச்சக்கமான இதில் கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். பிரைஸும் அந்த அளவுக்கு ஹையாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, பிளாக், நிக்கல் அண்ட் ஒயிட் சில்வர். பிளாக் நிக்கல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒயிட் பை சில்வரில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பிரைஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 67,000, அதாவது 66,990 ரூபா. 67,000 சொல்லக்கூடாது, 66,990 ரூபாய்க்கு இந்த டைசனோட இந்த ஹாட் பிளஸ் கூலோட பியூரிஃபையரை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அது எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் கேட்டீங்கன்னா, டைசன் அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, ஆம்புலன்ஸ் இப்போ வந்து அவங்க பங்குக்கு ஏர் பில்லர்ஸ் ஆட்டோ 2-in-1 போர்ட்டபிள் கார் ஏர் பியூரிஃபையரை கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இது வந்து ஏரோமாட் டிஸ்பியூசர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல என்ன கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தது வீட்டுக்கானது, இப்போ வந்து காருக்கானது. இந்த காருக்கான ஏர் பியூரிஃபையர்ல என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். போர்ட்டபிள் கார் ஏர் பியூரிஃபையர்ல என்னென்ன கொடுத்துருக்கீங்கன்னா, ஆரோமாட் டிஸ்பியூசர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஃபில்டர் HEP 13 ஆக்டிவேட்டோட கார்பன் ஃபில்டரோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது 17 மீட்டர் ஸ்கொயர் கியூப் ஹவர் 17 மீட்டர் கியூப் வந்து இதை ஹவர்ல வந்து கிளீன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிமூவ் பண்றது வந்து 99.97 ஆஃப் டஸ்ட் அண்ட் கிளீன் ஸ்மோக் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிடும். ஃபில்டர் வந்து கிட்டத்தட்ட லைஃப் வந்து 2 to 8 மாசம் வரைக்கும் ஃபில்டர் வந்து லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேன் ஃபீடு 2 மோடு கொடுத்துருக்காங்க, ஹை அண்ட் லோ. இது வந்து பவர் வந்து 2.5 வால்ட் கிடைக்கும். வால்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வெயிட் பார்த்தீங்கன்னா 190 கிராம், ஒரு ரொம்பவே காம்பாக்டான வெயிட்ல கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் லெவல் 45 dB கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா, ஃபியூச்சர் கொடுத்தீங்கன்னா இன்பில்ட் ப்ளூ லைட் கொடுத்துருக்காங்க, ஆரோமா பேட் கொடுத்துருக்காங்க, காம்பாக்ட் டிசைன்ல இருக்குன்றது நம்ம சொல்லிட்டே இருக்கிறேன். அதோட ஆஃபரோட லிங்க், ஆஃபரோட பிரைஸ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஃபர் பிரைஸ்ல 2,399 ரூபாய்க்கு வரப்போகுது. இதை வந்து நம்ம எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, எக்கச்சக்கமான சோஷியல் சைட்ல கொடுத்துருக்காங்க. இதோட ஆஃபரோட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே, இந்த நியூஸ் கீழே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கும், அங்க போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. அடுத்த நான் பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, OnePlus Ace 5 இப்போ வந்து டீட்டெயில் எக்கச்சக்கமா கிடைச்சிருக்கு. அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். OnePlus Ace 5 அதாவது OnePlus 13R இந்தியாவில் லான்ச் பண்ணலாம். அதனால வந்து இது மெயினா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுல என்ன கொடுக்க போறாங்கன்னா, 6.78 இன்ச் கொண்ட 1.5K கூட BOE X2 80 LTPO ஃபிளாட் ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து 8 Gen 3 ப்ராசஸரோட வரப்போது, 50 MP மெயின் கேமரா வரப்போது, அதுக்கப்புறம் 6500 mAh பேட்டரி வரப்போது, 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போது. அது மட்டும் இல்லாம இதுல வேற என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, 8 MP அல்ட்ரா வைட் வரப்போகுது, 2 MP மேக்ரோ வரப்போகுது அப்படின்றது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து இதுலயே வந்து வேற ப்ரோ வெர்ஷன்ல என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து அதாவது Ace 5 தான் இந்தியாவில் லான்ச் ஆகும். அந்த Ace 5 தான் 13R வரப்போகுது. இது Ace 5 Pro என்ன போனா வரப்போகுதுன்றது இந்தியாவில் தெரியல. அதோட ஸ்பெக் டீட்டெயில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா 888 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 6300 mAh கொடுத்துருக்காங்க. இதுதான் வரப்போகுது. அது மற்ற 2 ஃபோன்லேயும் ஸ்பெசிஃபிகேஷன் ஒரே மாதிரியே தான் இருக்க போகுது. இப்போதைக்கு இது எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, சைனாவில் வந்து டிசம்பர் மாதம், இந்தியாவில் வந்து ஜனவரி மாதம். அடுத்த நான் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஆப்பிள் வந்து இப்போ வந்து
ஸ்மார்ட் டிஸ்பிளே ஃபார் ஹோம்க்கு, வீட்டுக்காக ஒரு ஸ்மார்ட் டிஸ்பிளே கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் டிஸ்பிளே எதுக்காக வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிள் ரோல் அவுட் பண்ண ஆரம்பிக்க போறாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா 2025 இயர்லி. இதுல என்னென்ன கொடுக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த டிஸ்பிளே சைஸ் வந்து A6 இன்ச் ஸ்கிரீன் கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து ஸ்கொயரோட வரப்போகுது. இதுல ஐபேட் வித் திக் பெசிலோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து 2 ஐபோன்ஸ் பிளேஸ்டு சைட் பை சைடு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கேமரா அண்ட் ஸ்பீக்கர் இன்பில்டா இருக்க போது. அதுக்கப்புறம் கேமரா ஃபேஸ் டைம் கால்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்பீக்கருக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசார்ஜபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. கலர் ஆப்ஷன் வந்து சில்வர் அண்ட் பிளாக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டச் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஆப் இன்டர்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஆப் மூலமா கண்ட்ரோல் பண்றது கொடுத்துருக்காங்க. ஹோம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதாவது டிசைன் பண்ண கண்ட்ரோலிங் ஹோம் அப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்ரீ கண்ட்ரோல் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. சென்சார் ப்ராக்சிமிட்டி சென்சார் கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஸ்மார்ட் ஹோம் காம்ப்ளிமெண்டி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பிரைஸ் என்னன்றது சொல்ல, இதோட பிரைஸ் சொல்லாமே. ஆனா வந்து எப்போ லான்ச் பண்ண போறாங்க, இயர்லி 2025 அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்த நான் பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, NVIDIA இப்போ வந்து அவங்களோட ஆப்பை வந்து அஃபிஷியலாவே வந்து நியூவா கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க, நியூவா மாத்தி விட்டுருக்காங்க. அதனால வந்து GPU டூல்ஸ் அப்கிரேட் பண்ணிருக்காங்க, ஓவர்லே மாத்தி விட்டுருக்காங்க. அவங்களோட ஆப்போட இன்டர்ஃபேஸை அப்படியே எக்கச்சக்கமா மாத்திருக்காங்க. நீங்க வந்து NVIDIA ஆப்பை வந்து இப்போ போய் அஃபிஷியலா போய் நீங்க போய் பாத்தீங்கன்னா அதோட ஆப்ஸே வந்து நீங்க முன்ன பார்த்த மாதிரியே இருக்காது. அதுல என்ன மாறி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஹோம் டேப் கொண்டு வந்து ஹோம் டேப்ல ஆல் NVIDIA ஃபீச்சர்ஸ் வந்து குயிக்கா வந்து இன்க்ளூடிங் வந்து செட்டிங்ஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து எல்லாமே வந்து ஹோம் டேப்லயே நம்ம வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் NVIDIA ஓவர்லேல வந்து எக்கச்சக்கமா நம்ம செட்டிங்ஸ் கஸ்டமைஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4K 120 FPS வரைக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 8th gen என்கோடர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் AI பவர்டு ஃபில்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆர்டிக்ஸ் HDR ஆர்டிக் டைனமிக் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நீங்க வந்து NVIDIA யூஸ் பண்றீங்கன்னா, NVIDIA கிராபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா, உங்களோட சிஸ்டத்துல இருக்குன்னா நீங்க வந்து அதை வந்து டிரைவர்ஸ் அப்கிரேட் பண்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. அதை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கிராபிக்ஸ் கார்டு செட்டிங்ஸ்லாம் குயிக்கா நம்ம பாத்துக்கலாம். சிஸ்டம் செட்டிங்ஸ் என்னன்றது குயிக்கா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெடீம் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க, ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் ஆப்ஷன், எல்லா செட்டிங்ஸ் ஆப்ஷன் நம்ம தனியாக தெரிஞ்சுக்கலாம். அவைலபிள் ஆப்ஸா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து NVIDIA ஆப்ஸ் சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, Windows 10க்கு அதுக்கப்புறம் Windows 11க்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 2GB சிஸ்டம் மெமரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்க் ஸ்பேஸ் 600 MB எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. மோர் ஃபியூச்சருக்கு வந்து அப்படியே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, இதை பத்தி நம்ம ஒரு டெடிகேட் வீடியோ போடுறோம். இப்போ வந்து யூஎஸ்ல எக்ஸுக்கு மாற்றா இப்போ வந்து ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ளூ ஸ்கை. ப்ளூ ஸ்கைல கிட்டத்தட்ட வந்து எக்ஸ் என்ற ட்விட்டருக்கு மாற்றா கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த வாரம் மட்டுமே இந்த ப்ளூ ஸ்கைல கிட்டத்தட்ட ஒரே வார்த்தை 7 லட்சம் பேர் நியூ யூசரா இணைஞ்சிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய வந்து மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரே நாள்ல கிட்டத்தட்ட வந்து ப்ளூ ஸ்கை சைட்டை வந்து கிட்டத்தட்ட வந்து 5 லட்சம் பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒன் டேல வந்து. ஆனா வந்து இந்த ஒரு வாரத்துல மட்டும் 7 லட்சம் பேர் புதுசா சேர்ந்திருக்கிறாங்க. ஓவராலா வந்து 13 மில்லியன் யூசர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ரீசெண்டா சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, நாங்க தான் ஆல்டர்னேட்டிவா எக்ஸுக்கு மாற்றா கொண்டு வரப்போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து குளோபலா லான்ச் பண்ணுவாங்களான்றத நம்ம பொறுத்தா பார்க்கணும். குளோபலா லான்ச் பண்ணா இது எப்படி இருக்குன்றத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இல்ல ஒருவேளை நம்மளுக்கு இருக்கா இல்லைன்றது தெரியல. நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நான் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்து இந்த வாரம் எண்டில் வந்து இதை பத்தி ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். ஏன்னு கேட்டீங்க, ட்விட்டர் எவ்வளவு இம்பாக்டா இருக்கு, அதை வந்து மாற்றி பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, Oppo Pad 3 ஸ்பெக்ஸ் லீக் ஆயிருக்கு. அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம். Oppo Pad 3 and 3 Pro இதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம். Oppo Pad முக்கியமா நம்ம பார்க்க போறது கேட்டீங்கன்னா, Oppo Pad ரூமர் MediaTek வந்து Dimensity 8350 SoC வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 11.6 இன்ச் கொண்ட 2.8K LCD டச் ஸ்கிரீனோட வரப்போகுது. அதுக்கப்புறம் இதை வேற என்ன கொடுக்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, 9500 mAh பேட்டரி வரப்போது. அதை பவர் பண்ண 67 வாட் ஒயர் சார்ஜிங் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 533 கிராம் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 6.2 மில்லிமீட்டர் திக்னஸ் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து Oppo Pad 3 Pro 3 வந்து ஸ்லிம்மராக வரப்போது. அது மட்டும் இல்லாமல் சேம் பேட்டரியோட வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரைஸ் இப்போ எந்த இடத்துல லீக் ஆகல. இப்போதைக்கு வந்து இதை பத்தி அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்திருக்கு. அடுத்த பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா, Nothing Phone 2A வந்து இப்போ வந்து பிளஸ் வந்து கம்யூனிட்டி எடிஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து அது வந்து சேல்ஸுக்கு கொண்டு வந்த வெறும் 15 நிமிஷத்துலயே அதோட சேல்ஸ் கம்யூனிட்டி எடிஷன் லிமிடெட் எடிஷன் தான். அந்த லிமிடெட் எடிஷன் வித்து தீந்துருச்சு அப்படின்ற மாதிரி
சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து அதோட சேல்ஸ் கொண்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே எங்கன்னு கேட்டீங்கன்னா லண்டன்ல கொண்டு வந்திருக்காங்க. லண்டன்ல கொண்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து அதோட வந்து லிமிடெட் டிராப் எடிஷன் வந்து வித்து தீர்ந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த கம்யூனிட்டி எடிஷன் எப்படி வந்து வித்து தீர்ந்திருக்கு, எந்த அளவுக்கு இவங்களே வந்து எல்லாரோட ப்ரமோஷனுக்காக எல்லாருக்கும் கொடுத்து தள்ளி விட்டுட்டு வித்து தீர்த்துட்டுன்னு சொல்லி வளர்கிட்டு இருக்காங்களான்றது தெரியல. உண்மை நிலவரம் என்னன்றதை நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா வந்து சில பிராண்ட் வந்து அவங்களே வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக எல்லா இன்ஃப்ளூயன்சருக்கும் கொடுத்து விட்டுட்டு இதை பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டு கேட்டா நாங்க லிமிடெட் எடிஷன் லிமிட்டா தான் கொண்டு வந்தோம், அது எல்லாமே வித்து தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கொஞ்சோண்டு சேல்ஸுக்காக வெயிட்டிங்ல வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா iFixit பிராண்ட் வந்து இப்போ வந்து Pixel 9 Proக்கு வந்து ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் எவ்வளவு ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் Pixel 9 Pro ஃபோல்டபிள் போனுக்கு, பிக்சலோட 9 சீரிஸோட ஃபோல்டபிள் போனுக்கு ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட், ஸ்கிரீன்ல ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சா, ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணா எவ்வளவு காஸ்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து iPhone Pixel 9 Pro XLக்கு பாத்தீங்கன்னா, அதே போல iPhone 16 Pro Maxக்கு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் 256GB வேரியன்ட் கிட்டத்தட்ட வந்து $649 கிட்டத்தட்ட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே பிக்சல் ஃபோல்டுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண ஸ்கிரீன் ரீப்ளேஸ் மட்டுமே பண்ண கிட்டத்தட்ட வந்து $649 மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய காஸ்ட். அது மட்டும் இல்லாம வந்து இது வந்து iPhone 16 Pro Maxக்கும் Pixel 9 Pro XLக்கும் $649. அது மட்டும் இல்லாம Pixel 9 Pro Foldக்கும் இதே ரேஞ்சு கிட்ட தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய அமௌண்டா பார்க்கப்படுகிறது. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சாம்சங் வந்து இப்போ வந்து அவங்க One UI 7 வந்து இப்போ வந்து பீட்டாவை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அவங்களோட வந்து அஃபிஷியல் டெஸ்டிங்ல தான் இருக்கு. இன்னும் அந்த பீட்டா வந்து எல்லாருக்குமே கொண்டு வரல அப்படின்ற மாதிரி இப்ப தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து சாம்சங் வந்து அவங்களோட அஃபிஷியல் சாம்சங் டெஸ்ட் வந்து அவங்களோட ஓன்ல மட்டுமே டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ வந்து கொரியாவில் வந்து இந்த நியூஸ் இப்போ வெளில வந்திருக்கு. கூடிய சீக்கிரத்துல ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. நவம்பர் 21 நெக்ஸ்ட் வீக்ல வந்து இதோட வந்து லான்ச் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து இதோட அபிஷியலா வந்து லீக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறதுனால இவங்க வந்து ஓனா வந்து பீட்டாவை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நியூஸ். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.